இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல ஒரு ஆப்ஷன்ஸை பை பண்ணும்போது என்னென்னலாம் யூஸ் பண்ணி நம்ம பை பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம செக் பண்ண போறோம். அதுக்காக நான் பேங்க் நிஃப்டில இந்த அக்கௌண்ட் ஒரு டம்மி அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல ஒரு 1000 ஆட் பண்ணி இந்த அக்கௌண்ட்ல நான் பேங்க் நிஃப்டியை பை பண்ணும்போது என்னென்னலாம் ஆப்ஷன் வருதுங்கிறத செக் பண்ணலாம். பை பண்றப்ப லாட் சைஸ் நமக்கு டிஃபால்ட்டா வந்துடும். மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். இந்த 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு யூஸ்வலாவே இருக்கும். நீங்க இன்ட்ராடே செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஆப்ஷன்ஸை பை பண்றப்ப யூஸ் பண்ண போறோம். இது இல்லாம ஓவர் நைட் இருக்கும். இந்த பொசிஷனை நான் என்ன பண்ண போறேன், மார்க்கெட்ல பை பண்ண போறேன். 34 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ரன் ஆயிட்டு இருக்கு. என்ன கரண்ட் பிரைஸ் ரன் ஆயிட்டு இருக்கோ அதுல நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். 33.8ல இந்த ஆர்டர் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் பொசிஷன்ல செக் பண்ணி பார்த்தாலும் 33.8ல இருக்கும். நான் இதை எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் ஆப்ஷன் வருது அப்படிங்கறத செக் பண்ணலாம். எக்ஸிட் பண்ணேன்னா எனக்கு அதே லாட் சைஸ் நமக்கு சேமா இருக்கும். மார்க்கெட்ல எக்ஸிட் பண்ணலாம், ஆர்எல் வி கேன் கோ ஃபார் லிமிட் ஆர் ஸ்டாப் லாஸ். இந்த 3 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் இப்போதைக்கு இல்ல. ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ண மட்டும் உங்களுக்கு ட்ரிகர் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் எனேபிள் ஆகும். மார்க்கெட்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா மார்க்கெட்ல என்ன பிரைஸ் ரன் ஆயிட்டு இருக்கோ 29.50னா 29.50ல எக்ஸிட் ஆயிரும். லிமிட் செட் பண்ணீங்க அப்படின்னா லிமிட்ல நீங்க பிரைஸ் கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணா மார்க்கெட் பிரைஸ் அண்ட் ட்ரிகர் பிரைஸ் கொடுக்கணும். ஓகே, நான் இதை என்ன பண்றேன், மார்க்கெட் பிரைஸ்லயே செட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா இப்ப என்ன பிரைஸ் ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த பிரைஸ்ல நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். நான் இதை மார்க்கெட் பிரைஸ்லயே செல் பண்றேன். 30.10 ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதுல வந்து ப்ராஃபிட் எதுவும் பண்ண போறது இல்ல, எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம்னா பார்க்க போறோம். ஓகே, மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். 28.95ல ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு மார்க்கெட் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணி மார்க்கெட் ஆர்டர்லயே எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லிமிட் ஆர்டர்ல எப்படி பை பண்றது அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். அகைன் லிமிட் நான் செட் பண்ணேன் அப்படின்னா இங்க நீங்க லிமிட் செட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன பிரைஸ் ரன் ஆயிட்டு இருக்கோ, இப்ப 30.15 ரன் ஆயிட்டு இருக்குதா அதுக்கு கீழே இருக்க பிரைஸ் மட்டும் தான் நம்ம லிமிட் ஆர்டர்ல கொடுத்து பை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 29 கொடுத்து அப்படின்னு பை கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆர்டர் என்ன ஆகும், நமக்கு பெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். இப்ப 31.90 ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா. இந்த பிரைஸ் எப்ப 29க்கு வருதோ அந்த 29 வந்தாதான் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பாதி பிரைஸ்க்கு மட்டும் தான் நீங்க லிமிட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் 34.36 அது ரேஞ்சுக்குலாம் மார்க்கெட் போயிடுச்சு. நம்ம எங்க செட் பண்ணிருக்கோம், 29ல செட் பண்ணிருக்கோம். நான் என்ன பண்றேன், இதை மாடிஃபை பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஒரு பிரைஸ்ல செட் பண்றேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து 34ல நான் மாடிஃபை பண்ணி செட் பண்றேன். இப்ப 35.30ல இருக்கு. 34 வந்தா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். ஓகே, 34 நமக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆகணும் சேம் பொசிஷன் போயிடும். பொசிஷன்ல போய் நம்ம எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சேம் மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் நீங்க 3 பாப்பீங்க. மார்க்கெட்ல நம்ம எப்படி எக்ஸிட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். லிமிட்ல நீங்க பண்றப்ப யூ கேன் செட் a டார்கெட் பிரைஸ். ஓகே, நம்ம இப்போ எவ்வளவுல என்டர் எடுத்தோம், 33 பாயிண்ட் சம்திங்ல எடுத்தோம் இல்லையா. 34ல எடுத்தோம். நான் என்ன பண்றேன், இங்க 35ன்னு என்னோட டார்கெட்டை செட் பண்றேன். டார்கெட்டை செட் பண்ணி நம்ம இங்க செல் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் கோ இன்டு a பெண்டிங் ஆர்டர். ஓகேவா. 35 இது நமக்கு போகுமான்னு தெரியல. அதனால நான் வந்து 35 செட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், செல் ஆர்டர் கொடுத்துட்டேன். இது என்ன ஆகும், 35ல நமக்கு பெண்டிங் ஆர்டரா இங்க நமக்கு பிளேஸ் ஆயிடும். 35 வந்துச்சுன்னா நமக்கு டார்கெட் வந்து 35ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு நமக்கு க்ளோஸ் ஆயிடும், நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஓகே, 35ல நான் வச்சிருக்கேன். 32.50ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை மாடிஃபை பண்ணி இன்னும் இதை பிரைஸ் கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் நம்ம இதுல செக் பண்ணலாம் பை யூசிங் மாடிஃபை ஆப்ஷன். இங்க நீங்க ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் see மாடிஃபை. மாடிஃபை பண்ணியும் நீங்க க்ளோஸ் பண்ணலாம் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, நான் மாடிஃபை கிளிக் பண்ணிட்டேன். மாடிஃபை கிளிக் பண்ணி இங்க என்ன பண்றேன், 35ல இருக்கிறத நான் என்ன பண்றேன் 33. ஓகே, 33 வச்சுட்டு நான் மாடிஃபை கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா 33ல நமக்கு இந்த ஆர்டரோட டார்கெட் செட் ஆயிடும். ஓகே, நான் 33 கொடுத்துட்டேன். 33யும் இங்க ரீச் ஆயிடுச்சு. 33ல நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப லிமிட்ல எப்படி பை பண்ணி லிமிட்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்க பை பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர் நம்ம பார்த்தாச்சு. லிமிட் ஆர்டர் இப்ப 35ல இருக்கு. 35ல இருக்க ஆர்டர் நீங்க கொண்டு போய் 40ல வச்சு லிமிட்ல செட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஆக்ட் லைக் a மார்க்கெட் ஆர்டர். நீங்க 40ல வச்சு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 35.90லயே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஏன்னா நீங்க லிமிட்ல என்ன சொல்றீங்க, 40ல போய் பை பண்ணி கொடுன்னு சொல்றீங்க. அப்ப லிமிட் ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா என்ன கம்மியான பிரைஸோ அந்த கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு பை பண்ணி கொடுத்துரும். அதனால எப்பயுமே நீங்க லிமிட் ஆர்டர் வந்து என்ன பிரைஸ் ரன் ஆயிட்டு இருக்கோ அதுக்கு மேல வச்சு பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டரா தான் அது ஆக்ட் ஆகும். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மார்க்கெட்லயே இந்த ஆர்டர் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அதே லிமிட் ஆர்டர் நான் இதுல வேற எதுவும் நான் மாத்தல. லிமிட்டை வந்து ஹையர் வேல்யூ கொடுத்து பிளேஸ் பண்ணோம், அது மார்க்கெட் ஆர்டர் ஆக்ட் ஆனிச்சு. இதை நான் வந்து அகெயின் நான் ஒரு லிமிட் பிரைஸ் கொடுத்து
இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, சேம் 33 நான் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, 33 இங்க நம்ம ட்ரிகர் ஆனனால க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க லிமிட் ஆர்டர் செட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ வித் the price which is lesser than the value which is trading in the option. ஓகே, லிமிட் பார்த்தோம். ஸ்டாப் லாஸ்ல எப்படி பை பண்றது, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்ல எப்படி பை பண்றது. ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது நமக்கு இப்ப ஆக்டிவா கிடையாது. ஓகே, நீங்க இந்த எரர் வந்துரும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அப்ப ஸ்டாப் லாஸ் வேல்யூல யூ ஹேவ் டு கிவ் ட்ரிகர் வேல்யூ as well as price. இந்த ரெண்டு வேல்யூ நீங்க கொடுத்தாங்க. அப்ப ட்ரிகர் பிரைஸ்ல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து 34ல நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, சோ 34ல ரன் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், 35 வந்தா எனக்கு பை பண்ணுன்னு சொல்றேன். ஓகே, இந்த ஹையர் வேல்யூ 34ல ரன் ஆயிட்டு இருக்க பிரீமியம் நான் 35ல வந்து பை பண்ணுன்னு சொன்னோம். அதுக்கு நான் பிரைஸ் என்ன கொடுக்குறேன், ஒரு 1 ரூபி கேப் கொடுக்குறேன். அப்போ 35.10ல நமக்கு ஆர்டர் ட்ரிகர் பண்ணி கொடுத்துருச்சு. இது நீங்க சேம் நீங்க எதுல வேணா எக்ஸிட் பண்ணலாம், மார்க்கெட், ஸ்டாப் லாஸ், லிமிட். நீங்க இப்ப ஸ்டாப் லாஸ் செட் பண்றோம் அப்படின்னா we have to set a stop loss. ஸ்டாப் லாஸ் நீங்க செட் பண்றப்ப சேம் ட்ரிகர் பிரைஸ் அண்ட் பிரைஸ் நீங்க கொடுக்கணும். ஸோ நம்ம இங்க 35.10 நம்ம என்டர் ஆயிருக்கோம். ஸோ நான் இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன செட் பண்றேன், 30 அப்படின்னு நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்றேன். ஸோ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும் போது we have to give a price. நான் ஒரு 1 ரூபி வந்து அதுக்கான கேப் கொடுக்குறேன். ஸோ 30 இங்க வந்துச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிட்டு நமக்கு லாஸ்ட்ல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ 35.10ல என்டர் ஆயிருக்கோம், 30ல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம். ஓகே, இப்போ நான் இதுக்கு இந்த ஆப்ஷன் நான் எடுக்கும் போது எனக்கு டார்கெட்டுக்கு மூவ் ஆயிருச்சு. ஓகே, நான் 35ல எடுத்தேன். 35ல எடுத்தது எனக்கு டார்கெட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 நான் டார்கெட் செட் பண்றேன் அப்படின்னா டேரக்டா இங்கேயே நீங்க மாடிஃபை பண்ணி எய்தர் மார்க்கெட்லயே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்ல லிமிட்லயே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்ல வச்சீங்கன்னா என்ன பிரைஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கோ அங்கேயே நீங்க மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிடும். லிமிட்ல நீங்க செட் பண்ணியும் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் டேரக்டா என்ன பண்றேன், மார்க்கெட்ல செட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்றேன். அப்போ 35.35ல நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்த ஆர்டரை மாடிஃபை பண்ணி மார்க்கெட்ல 35.35க்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, வேற என்ன ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா, அகைன் நீங்க ஸ்டாப் லாஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா இங்க நீங்க 50. ஓகே, 35ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், 50 நான் செட் பண்ணிட்டேன். 50 வந்தாலும் நான் ஆர்டர் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி இருக்கு. நீங்க ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ 50 நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களோட ட்ரிகர் ஆர்டர் 50ல வெயிட் பண்ணும். இந்த ஆப்ஷன் எப்போ உங்களுக்கு 50 ரீச் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஆர்டர் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும், அது வரைக்கும் ட்ரிகர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஹையர் வேல்யூ நீங்க ட்ரேட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் அ ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர். லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணக்கூடாது. லிமிட் ஆர்டர்ல போய் இந்த ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஆக்ட் லைக் அ மார்க்கெட் ஆர்டர். என்ன பிரைஸ் ரன் ஆயிட்டு இருக்கோ அங்கேயே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் யூஸ் பண்ணி நீங்க எப்பயுமே உங்களோட டார்கெட்டை பிளேஸ் பண்ணி சரி ஐ மீன் இந்த என்ட்ரி பிரைஸ் நீங்க வந்து ஹையர் என்ட்ரி பிரைஸ் கொடுத்து நீங்க மார்க்கெட்ல என்டர் ஆயிக்கலாம். ஓகே, எப்பயுமே நீங்க ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்றப்ப ரெண்டு ஆப்ஷன் நீங்க கொடுக்கணும், ஒன்னு ட்ரிகர் அண்ட் பிரைஸ். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம இன்னொரு வீடியோல அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.